துளாராசி சுவாதி நட்சத்திரம். இது ராகுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ட்ரு பகுதியாக ஒரு 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. இப்போ 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வரும். இப்போ சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது 18 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். இதில் ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி இருப்புகள் 4 வருடம் இருக்கலாம், இல்லை 16 வருடம் இருக்கலாம், இல்லை 12 வருடம் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. ஏன்னா 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு தசை நான் சென்டர் பகுதியில் எடுக்கிறதுனால 26 வயசோடு முடிஞ்சிடுது. ஆனால் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வயசுலேருந்து ஒரு 32 வயசு வரைக்கும் குரு தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். இப்போ என்னோட கணக்குப்படி 26 வயசு வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 பாதம் முடிய 3ஆம் பாதம் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் வரும். அதாவது 20 வயசுக்குள்ளே அந்த குரு தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். இந்த குரு தசை இப்போ தமிழ் புத்தாண்டு இந்த ராசிக்கு வந்து, அதாவது இந்த வருஷம் சித்திரை மாதத்துலேருந்து 2027 பங்குனி மாதம் வரைக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது, இந்த 12 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரேவதியில் தான் இருப்பார். இன்னொன்று வந்து குருவுடைய நகர்வுகள் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல பயிற்சியாகி உச்சமாவார் இந்த குரு பகவான். இவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஒரு சில பேருக்கு வந்து பதவி பறிபோகுமா இல்லை வேலை பறிபோகுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் காட்டி வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த குருவுடைய தசை இருக்கு இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்து நெகட்டிவான பலன்கள் கொடுத்துட்டு இருக்கு, கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்குனாக்கா ஓரளவுக்கு அந்த குரு தசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இப்போ அந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் வந்துடுவார். அப்படி இல்லைனாக்கா குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல தசா நடத்தக்கூடிய கிரகம் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நான் குரு தசை எடுத்திருக்கிறேன், அடுத்து சனி தசை, அடுத்து புதன் தசை, அடுத்து கேது தசை, அடுத்து கடைசியாக சுக்கிர தசை. இப்போ அந்த 4 தசைகளை தான் நீங்கள் கடந்தாகணும். அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள், அந்த தசைகள் குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு நன்மை. இப்போ பணம் வர வேண்டியது வரும், இப்போ வந்து வேலை கிடைக்க வேண்டியது வேலை கிடைக்கும், அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த தசைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனையோ நோய் நொடி பிரச்சனையோ ஏதோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளில் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பயணத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் அதுதான் இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு. இது வந்து தொழிலையோ வேலையோ பாதிக்காது. இப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களில் அந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும், ஓரளவுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு இருக்கிற நெருக்கடியிலேருந்து நல்லா இருப்பீங்க. இப்போ நல்லாவே இருக்கிறீங்கனாக்கா இன்னும் நல்லாவே இருப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள். இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து 16 வயசுலேருந்து ஒரு 20 22 வயசு வரைக்கும் 26 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். இப்போ குருதசையில் இருக்கிறீங்க, படிப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா இப்போ துளாராசியில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு தடைப்பட்டிருக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன். தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான டைம், இப்போ சக்ஸஸை கொடுக்கக்கூடிய டைம், நிறைய வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம். இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் நெருக்கடிகள் இருந்தால் இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் கன்ஃபார்மாக இருக்கத்தான் செய்யும். அதை வந்து சமாளிக்கக்கூடிய தன்மையை அந்த குரு பகவான் கொடுத்துருவார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இந்த டைம் ட்ரை பண்ணிங்கனாக்கா தாராளமாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி, எப்படியோ ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு, இது மாதிரி நீங்கள் முயற்சி என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுக்கு வெற்றி வாய்ப்புகளை இப்போ கன்ஃபார்மாக கொடுக்கும். சனி நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரேவதி, இதெல்லாம் யோகாதிபதிகளோட நட்சத்திரம். அதாவது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் வந்து உயர் பதவி, அது மாதிரிலாம் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் இப்போ வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சனி மகாதசை அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் வரும். சென்ட்ரு பகுதி நான் 26 to 45 வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். இன்னொன்று 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். எப்படி பார்த்தாலும் 20 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் இந்த 4 பாதத்தில் உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த தசா புத்தி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த சனி மகாதசை. இது வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. பெரும்பாலும் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா ராகுவுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு சனி நல்லது பண்ணுமா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இப்போ இருக்கார். அவர் கோச்சார ரீதியாக எங்கே வேணால் இருக்கட்டுமே, கோச்சார ரீதியாக 6 7 8 இந்த 3 இடங்கள், இன்னொன்று வந்து 12 1 2ஆம் இடம், இந்த இதெல்லாம் வந்து 7.5 சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஆப்போசிட்டில் வந்து இந்த 7.5 வருஷமும் 6 7 8 தசை நல்லா இருந்தால் பரவாயில்ல, கம்முன்னு இருக்கும். கிட்டத்தட்ட அஷ்டம சனி மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். தசை சரியில்லைன்றதுனால 6ஆம் இடத்துல வரும்போதே அந்த பலன்களை எடுத்துப்பார். டோட்டலாகவே
உங்களுக்கு ஒரு தசை சரியில்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். தசா நடத்தக்கூடிய தசாநாதனே அவர் தான், சனிதான். அப்போ அவருக்கு அவர் தண்டனை கொடுத்துப்பாரா அப்படின்னு கிடையாது. சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தசைகளாக இருந்துச்சுனாக்கா, அதாவது சனி தசை அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் நல்லபடியாக தசை போயின்னு இருந்ததுனாக்கா நல்லாவே இருக்கும். இப்போ எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்னா அஷ்டம சனியில் தான் பிரச்சனை வரும். அதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போவே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ 2025 இந்த சனி பகவானோட பயிற்சி திருக்கணித முறைப்படி வந்த பிறகு எனக்கு வந்து வேலையில் பிரச்சனை, இல்லை தொழிலில் பிரச்சனை, கடன் வாங்கி மணி லாக் ஆயிடுச்சு, இல்லை ஒரு முதலீடு போட்டு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும். இந்த சனி தசைங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில். ஒரு சில பேருக்கு வந்து சனி பகவான் வந்து ஆரம்பித்த டைம் இருக்குல்ல, எப்போ தசை ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்து அடி மேலே அடி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருப்பார். ஒன்று பக்கரமாக இருப்பார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி தசை ஆரம்பிக்கும் போது மறைவு ஸ்தானத்தில் போய் இருப்பார். அதாவது கோச்சார ரீதியாக மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 அது மாதிரியான இடங்களில் மறையும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். அப்பத்துலேருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும். சனியே சரியில்லைன்னு அர்த்தம் உங்கள் சுய ஜாதகத்தில். ஏன்னா துளாராசிக்கு யோகத்தை செய்வார்னாக்கா யோகத்தையே செஞ்சிருவார்னு கிடையாது. அது வக்கரமாக இருக்கக்கூடாது, மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது, நீசமாக இருக்கக்கூடாது. அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அப்போ நீசமாக இருந்தால் ப்ராப்ளத்தை கொடுக்குமானா நல்லாவும் இருந்தவங்கள பார்த்துருக்கேன் நான். அப்போது அந்த நீசம் அப்படிங்கிறதுனாக்கா ரிஷப லக்னமாக வந்துடணும், அப்படி இல்லைனாக்கா மீன லக்னமாக வந்துடணும், இல்லைனா ஒரு மிதுன லக்னமாக வந்துடணும். ரொம்ப லக்னத்துக்கு நெருக்கமாக நீசமாச்சுனாக்கா அந்த சனி தசைங்கிறது அவ்வளோலாம் கெடுபலன் கொடுக்கல, ஏதோ ஒரு உயர்வை கொடுத்துரும். அதாவது அரசியலில், அரசாங்கத்தில், இல்லை உயர் பதவி, இல்லைனாக்கா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறது, அது மாதிரிலாம் கொடுத்ததை நான் பார்த்துருக்கிறேன். எல்லாருக்குமே நீசமாயிடுச்சுன்னா கெடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சனி பகவான் ரொம்ப கெட்டிருக்காரு, ஜாதக ரீதியாக நீசமாக இருக்காரு, வக்கரமாக இருக்காருன்னா லக்னத்துக்கு நெருக்கமாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஏதோ உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இப்போ முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் நடக்குது. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணத்தை கொடுக்கும். திருமணத்தில் பிரச்சனை வைக்காது. கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமெல்லாம் ஓகே, பரவாயில்ல. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அதெல்லாம் சிறப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதி தான் அவர். வந்து 5ஆம் இடத்துல இருந்தால் தான் ஒரு சில பேருக்கு லேட் பண்ணுது. 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலோ, இல்லை இந்த கிரகம் வேற எங்கேயாவது போய் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. அப்படி குழந்தைகளே இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு செலவுகளை இப்போ கொடுக்கும் இந்த டைமில். வேலை வாய்ப்பு ரீதியாக 4ஆம் அதிபதி தானே இவர், வக்கரமாக தான் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இன்னொன்று இவரோட வீட்டில் அந்த 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறது. அப்படி இல்லைனாக்கா பாவ கிரகங்கள் எதனா இருக்கிறது, இல்லை வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதி போயிட்டு 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதோ, இல்லை 4ஆம் அதிபதி போட்டு மறைவு ஸ்தானங்களை இருக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், வேலையில் பிரச்சனைகள் கொடுக்கும். இதுமாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருக்கலை அப்படின்னாக்கா ஓகே, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொன்று 4ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம், சனியாக ஆட்சி இருந்து தசை பண்ணுறாருன்னா வேலையில் பிரச்சனையாக வராது உங்களுக்கு. அதுமாதிரி தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதுமாரி தான். இப்போ 6ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறாரு. இன்னொன்று குருடைய பயிற்சி, இந்த ராகுக்கு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சின்ன சின்ன கடன் அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசிக்கு 5 கூடியவர் 6ஆம் இடத்துல போகும்போது ஒரு சின்ன கடனை கொடுப்பார். அந்த கடன் வந்து ஒரு நல்ல நபர்கிட்ட ஒரு தொழில் பண்ணுற மாதிரி கொடுங்க. எதுவாக இருந்தாலும் முதலீடு போடுறதுல எடுக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். இதிலேருந்து இந்த சனி தசையில் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லபடியாக போகும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டத்தில் போகுதுனாக்கா பின்னாடி 9 வருஷத்தை நீங்கள் நம்பலாம். ஓகே, நல்லபடியாக நம்பலாம், அதில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இப்போ பின்னாடி 9 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ராசிக்கு யோகம் செய்யாத புத்திகள், சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த 9 வருஷம் ஆட்டி படைச்சிடும். ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள் அதெல்லாம். இந்த 9 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பீங்க. அப்படி இல்லை அஷ்டம சனி முடிஞ்சாலும் இந்த சனி தசை முடியணும். டோட்டலாக சனி தசை முடிஞ்சால் தான் உங்களுக்கு லைஃபு, புதன் தசை தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் நீங்கள் செய்கிற வேலை செஞ்சுட்டே வாங்க. தொழில் நல்லபடியாக பார்த்து செஞ்சுட்டே வாங்க. ரொம்ப கடனில் போச்சுனாக்கா கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறது நல்லது. எதுவாக இருந்தாலும் முதலீடு, குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது இந்த காலகட்டங்கள் நல்லது. ஏன்னா குரு பயிற்சி நல்லாயிருக்கும், ராகு பயிற்சி நல்லாயிருக்கும், சனி பயிற்சி நல்லாயிருக்கும். எல்லாமே பல வகையாக சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசைகள், அந்த தசைகள் சப்போர்ட் பண்ணணும், சனி வந்து சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சனி நகரக்கூடிய இடம், இப்போ சனி நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி, ரேவதி இந்த வருஷம் ஃபுல்லாகவே வச்சுங்களேன். அந்த பார்க்கக்கூடிய இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் தான் சனி போகிறாரு. ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரம்னா சனியோட நட்சத்திரம். இன்னொன்று ரேவதி நட்சத்திரம்னா அவர் பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரம். இதெல்லாம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 கிரகமும்
சனியோ இல்லை புதனோ வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு, வேலை ரீதியாக தொழில் ரீதியாக கொஞ்சம் பார்த்துங்க அதை. அடுத்து வந்து புதன் தசை. என்னோட கணக்குப்படி 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும். இப்போ சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 51 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை நடைமுறைக்கு வரும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். இந்த புதன் தசை 40 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை வருது. புதன் ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். யோகமான தசை. ஒரு சில பேர் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா ஒன்று வக்கரமாக இருக்கும், இல்லை ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். இது சனி தசையில் கூட நான் நல்லா இருந்தேன் சார், ஆனால் புதன் தசை தான் எனக்கு ரொம்ப பாடாப்படுத்திச்சு, நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் இந்த புதன் வக்கரமாக இருந்தால் இல்லை புதன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தொழில் பண்ணுறது நல்லது. வேலையில் கூட எதையுமே பெரிய முயற்சிகளை போட்டு நீங்கள் முன்னுக்கு வரணும். நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்குது, அதனால் பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச அளவு இந்த சனி நகரக்கூடிய இடம், அந்த 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து யோகாதிபதி நட்சத்திரமாக இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் கிடையாது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் வந்து வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டு. வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இப்போ இடம் சார்ந்து எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம் புதன் தசையில். ஏன்னா பாகிஸ்தானாதிபதி தசை கெடுக்காது, முடிஞ்ச அளவுக்கு கெடுக்காது. சனியெல்லாம் ரொம்ப மோசமாக கெடுத்து விட்ருவோம் சரியில்லைனாக்கா. இவர் சரியில்லைனா கூட அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் இந்த புதன் தசை. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். சுப விசேஷனா வீட்டில் வந்து வாரிசுகளுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். கடன் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் குறையும். இது வந்து சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. நிறைய உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டத்துலேருந்தெல்லாம் வெளியே வர போகிறீங்க அந்த புதன் தசையில். அடுத்து வந்து கேது தசை. 63 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது என்னோட கணக்குப்படி வருது. இப்போ சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 68 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் வரும். இன்னொன்று வந்து 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 57 வயசுலேருந்து 64 வயசு வரைக்கும் வரும். இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. இந்த ராசிக்கு சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஏன்னா யோகாதிபதி வீடு தான், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குனாக்கா மனசு அந்தளவுக்கு பாதிச்சிருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 6ஆம் வீட்டில் தான் சனி இருக்கார். மெயினாக வந்து அந்த வீடு கொடுத்துக்கிற சனியாக இருந்தாலும் கேது தசை அந்தளவுக்கு நல்லது பண்ணல. சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணா தவிர வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ஆண்டில் கொடுப்பார் இந்த சனி பகவான். அது இல்லாத இந்த கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அடுத்து சுக்கிர தசை. சுக்கிரன் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 75 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும். அதே மாதிரி சென்ட்ரு பகுதி 3ஆம் பாதம் இல்லைனா 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 70 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 65 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை. இது சுக்கிரன் 8ஆம் அதிபதி தசை ராசிக்கு. இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமாங்கிறத விட சனியுடைய நகர்வுகள் உங்களுக்கு அதை தான் பார்க்கணும் மெயினாக. உத்திரட்டாதி ரேவதி உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக உண்டு, கெடுபலன்கள் கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சிறப்பாக இருக்கும், குடும்ப உறவுகள் உங்களுக்கு சிறப்பு, சொந்த பந்தங்கள் தேடி வர்றது, சொந்த பந்தங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம். இன்னொன்று வண்டி வாகன சேர்க்கை, அப்படி இல்லைனாக்கா ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீடு கட்டது, அதாவது குடும்ப சூழல் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சுக்கிர தசையில். அது மட்டும் இல்லை, ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அவ்வளோலாம் கஷ்டங்களை கொடுக்காது. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ 8ஆம் இடத்துலேயே ஒரு 8ஆம் அதிபதி இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த தசை நல்லாயிருக்கும். சனி பார்த்தா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தான் ஒரு இதுவாகும். என்னென்னா உடல்நல பிரச்சனைகள் அது மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து யாருக்குன்னா ஒரு 70 வயசுக்கு மேலே 90 95 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர தசையில் கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். ஏதாவது நோய் நொடியெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்காது. அதிகபட்சமாக நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க சுக்கிர தசையில். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால மன அழுத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டங்கள். அதுலேயும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டில் பார்க்க போகிறீங்க. நன்றி.